பாருங்க, நான் சொன்ன அந்த கால் சைடு வந்து மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகுறான் பாருங்க. எதனாலன்னு பாருங்க. பிஇபி லெவல் வந்து 51 சஸ்டெயின் பண்ணிட்டான் பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து 251ல இருக்கான். இப்பதான் 51 கால் சைடே ஸ்ட்ராங் ஆகுறான். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இது மார்க்கெட் வந்து இவ்வளோ நேரம் வந்து இந்த லெவலில் சஸ்டெயின் ஆனதே பெரிய விஷயம். 51 250 போனது மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? அது எதனால போனான் அப்படின்னா 50,000 கால் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தான். அவன் R1லேயே சஸ்டெயின் ஆயிருந்தான். அதே மாதிரி 50,900 இவங்க 2 பேரும் வீக்காக இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து புட் சைடில் போயிருந்திருப்பான். ஸோ இவங்க R1 லெவலில் வந்து 51,000 50,900 வந்து சஸ்டெயின் ஆனதுனால தான் மார்க்கெட் வந்து இப்போ மேலே போக வரான். நான் என்ன சொன்னேன், 300 காலம் வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ஸோ 300 காலம் புட்டும் பாருங்கள். 300 வந்து கால் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டான். நான் லைவ் வீடியோ அப்டேட்டில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இவன் வந்து பிஇபி லெவல் கீழே 300 புட் வந்து பிலோ த பிஇபி லெவல். நான் வந்து கரெக்டாக வீடியோ எடுத்து போடும்போது இந்த 12 மணி டைம் பாருங்கள். ஸோ 12:11:45 நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இப்போ வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ யூடியூப்பில் நான் இப்போ போடுவேன் பாருங்கள். கரெக்டாக அந்த இதில் வந்து சொல்லியிருப்பேன், மென்ஷன் பண்ணியிருப்பேன். இவன் 300 வந்து புட்டு வந்து அபோவ் த பிஇபி லெவலுக்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறது ஃபேக் பிரேக் அவுட் ஆகும். ஏன்னா வந்து 51 வந்து ஸ்ட்ராங்கே ஆகலை இது வரைக்கும் இவ்வளோ நேரமாக. அவன் வந்து பிலோ பிஇபிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி போயிட்டு மார்க்கெட் வந்து புட் சைடில் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. எதனாலனா இந்த கால் சைடு வந்து புட் சைடு 300 புட் வந்து பிரேக் ஆகாமல் இருந்தான். ஸோ இது ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா வீடியோவில் பிகினர்ஸ்க்காக சொல்லியிருப்பேன். இது பிரேக் ஆகிட்டான் அப்போ வந்து மார்க்கெட் கண்டிப்பாக 300 நோக்கி பயணம் செய்வான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 200க்கு மார்க்கெட் போனதுக்கப்புறம் 300க்கு போவானா, அப்படி இல்லைன்னா திரும்ப 200லேருந்து கீழே விழுந்து 100க்கு போவானான்னு கம்பேர் பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ 200ல இருக்கிறதுனால 300 காலோட நிலைமையை பாருங்கள். அவன் சப்போர்ட் எடுத்து பிபி லெவலுக்கு போகணும். பிபி லெவலுக்கு போனால் தான் மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போகும். இதை நீங்கள் இன்னும் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து அடுத்த மணி ஆப்ஷன் இப்போதைக்கு 200 300ன்றது சரிங்களா. இப்போ 200 வந்து பிஇபி லெவலுக்கு மேலே போயிருக்கும். சப்போர்ட் லெவலில் உடச்சி எடுத்துட்டு அவன் மேலே போவான் பிஇபிக்கு. இவன் வந்து 200க்கு மேலே 200 வந்து பிஇபி மேலே போகும்போது இவன் என்ன பண்ணும், சப்போர்ட்டை எடுத்துகிட்டு 300 வந்து மேலே வந்துருக்கும். சப்போர்ட் லெவலில் உடச்சி மேலே வந்துருக்கும் சரிங்களா. அதே நேரத்தில் வந்து 400 புட்டு வந்து நல்லா பிஇபி லெவல் கீழே போயிடும். அப்போ மார்க்கெட் 400 நோக்கி போக போகிறான் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுப்போம். இங்கே பாருங்கள், இப்போ இவன் வந்து மார்க்கெட் வந்து 400 காலை வந்து கால் வந்து சப்போர்ட் எடுக்கணும். இவன் வந்து இங்கேயே உடைச்சிட்டான். மார்க்கெட் 250 இருக்கும்போது 400 புட்டு வீக்காக வருது இங்கே காட்டுறான் பாருங்க லைவ்ல. இது வந்து உங்களுக்கு லைவ்லேயே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் பாருங்க. 250லேருந்து 54க்குள்ளே மார்க்கெட் இருக்கான். பட் ஆனால் மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் 400க்கே வந்து கீழே விழுகிறான். அப்போ வந்து நம்ம இங்கேருந்து 400 பாயிண்ட்னா 150 பாயிண்ட் நம்ம ரெடியாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம மார்க்கெட் மேலே புல்லிஷ் ஆக போகிறான்றது. ஸோ இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே ஈஸியாக மார்க்கெட்டில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட டார்கெட் வந்து நம்ம ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போகலாம். இல்லை தைரியமாக இப்போ ஒரு என்ட்ரி 200ல் நீங்கள் எடுத்தால் கூட 200ல் இப்போ நீங்கள் பை பண்ணலாம். 184ல் நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிங்க அப்படின்னா சாலிடாக அவன் வந்து 150 பாயிண்ட் இங்கேருந்து மேலே போவான். அந்த 150 பாயிண்ட் என்னது இங்கேருந்து நோட் பண்ணி பாருங்கள். 150ல் உங்களுக்கு 100 பாயிண்ட் கிடைச்சா போதும், நமக்கு R2 லெவல் வரையும் போவான் சரிங்களா. ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த 50 பாயிண்ட் விட்டுருங்க. ஸோ நமக்கு 150 பாயிண்ட் இவங்க கீழே விழுகிறான் அப்படின்னா 250லே 400 போனோன்னா 150 பாயிண்ட் இருக்குது. அதில் 100 பாயிண்ட் நமக்கு கிடைச்சா கூட நமக்கு 2 லெவல் இங்கே சப்போர்ட்லேருந்து 187லேருந்து 100 பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பிபி லெவல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 பாயிண்ட் தான் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து இப்போ 400க்கு நோக்கி 300லேருந்து 250லேருந்து 300 நோக்கி போனால் 300ஐயும் பார்க்கணும் 400ஐயும் பார்க்கணும். ஸோ 400ஓட புட்டை பார்க்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. இங்கே வந்து இப்போ வந்து காலையும் புட்டியும் பார்க்கணும் 300ல். ஸோ அதில் எது வந்து பிபி லெவலுக்கு நோக்கி மேலே போகிறன்றதை பாருங்கள். யார் நியர்பையில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ யார் சீக்கிரமாக அதை போய் அட்டன் பண்ண முடியுன்றதை பாருங்கள். அப்போ அந்த பக்கம் தான் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். யார் இந்த பிபி லெவலுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா, இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக ட்ரேடை வந்து புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதை அப்லோட் பண்ணுற மாதிரி இப்போ நான் ஒரு இது பப்ளிஷ் பண்ணுறேன். இதை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சரிங்களா? லைவ் மார்க்கெட் அப்டேட்னு போட்டிருப்பேன். ஒரு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதே விஷயத்த தான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் மேலே போகிறான், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இவன் வந்து சப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். 51,100 வந்து பிபி லெவல் மேலே இருக்கணும். 51,200 வந்து எங்கே இருக்கணுன்றதை நான் சொல்லியிருப்பேன். சப்போஸ் அவங்க அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலைங்க பாருங்கள். 51,100 இப்போ கூட பாருங்கள் அவன் சஸ்டெயின் ஆகலை. ஒரு டோஜி மாதிரி தான் ஃபார்ம் பண்ணுறான். மார்க்கெட்டு கீழே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 400ஓட புட்டு பாருங்கள். 300 400 புட்டு என்ன மாதிரி இருக்குது? வீக்காக இருக்கானா ஸ்ட்ராங்காக இருக்கானான்னு பாருங்கள். 300 புட்டு சப்போர்ட் உடச்சி கீழே போகலை. அப்போ அவன் இன்னும் ஆனால் பிபி லெவல் கீழே தான் இருக்கான். இப்போ வீக்காக தான் இருக்கான் 300 புட்டு. இப்போ மார்க்கெட் 300 நோக்கி போக வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் 100 வந்து 100 கால் ஆப்ஷன் வந்து பிபி லெவல் மேலேயே சஸ்டெயின் ஆகணும். நல்ல புல்லிஷ் கேண்டில் இங்கே வந்து சாலிட் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இங்கே க்ளோஸ் வச்சா தான் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும். அடுத்த லெவலுக்கு நோக்கி போவோம். இப்போ 150 பாயிண்ட் முன்னாடி இது மேலே இருக்கான். அப்போ இவன் 150 பாயிண்ட் நோக்கி மேலே அட்லீஸ்ட் 100 பாயிண்ட் நோக்கி மேலே போயிருக்கணும். இங்கே இருந்து இவன் பிபியில் 100 பாயிண்ட் எங்கே இருக்குது? மினிமம் 100 பாயிண்ட்டாவது மேலே இருக்கணும். 400 நோக்கி போனோம் அப்படின்னா 300 பாயிண்ட் 150 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக 430 இந்த லெவலில் இருக்கும். இந்த லெவலை நோக்கி அவன் போகணும். நம்ம 51,100 நான் வச்சுருக்க இந்த லெவலை நோக்கி போனான்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 51,400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 51,400 புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆகி கீழே வந்து உழவணும். இதை பார்த்துக்கோங்க. இவன் இங்கே இப்படி பிரேக் ஆகி இப்போ வந்து ஆல்ரெடி வீக் ஆகிட்டான்றது இங்கே காட்டியிருக்கான். இவன் இப்படி இங்கேருந்து உடஞ்சி கீழே உழுகிறான் அப்படின்னா அந்த பாயிண்ட் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும். கால் சைடில் இந்த பாயிண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணணும். இதுதான் வந்து டெக்னிக். ஸோ இந்த 113 பாயிண்ட் நம்ம கீழே விழுவான். அந்த 113 பாயிண்ட் நம்ம அங்கே கெயின் பண்ணணும். 113 வைங்க. ஸோ இந்த 113 பாயிண்ட் நமக்கு என்ன வரும்? 51,100 345 வரும். ஸோ இந்த லெவலுக்கு வரானான்றதை நோட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ண நண்பர்களே. ஐ திங்க் என்னோடய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைவ் அப்டேட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் அனலைஸில் சந்திப்போம். நான் போய் தூங்க போகிறேன். நைட் ஷிஃப்ட் பார்த்துருந்த நண்பர்களே முடியல, அதுக்கு மேலே முடியல. கண்ணை திறந்து வச்சே பார்த்து முடியல. ரொம்ப டயர்டாக இருக்குது. குவைத் டைம் வந்து 10:15 ஆகிடுச்சு. நான் டியூட்டி முடிச்சுட்டு 7 மணிக்கு வந்தேன். இன்னும் உங்களுக்கு 3 மணி நேரம் லைவ் ரெக்கார்ட் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ மீண்டும் தூங்கி எழுந்துச்சு உங்களுக்கு நான் டைம் கிடைக்கும்போது வீடியோ போடுறேன். போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் போடுறேன். நாளைக்கான லெவல்ஸும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.